உங்களுக்கு உங்களோட கேள்விக்கு வந்து எஸ். ஓகேவா? உங்களோட கேள்விகளுக்கான பதில் வந்து இப்போ எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக சில விஷயங்கள் ஃபைனான்ஸ் இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு முன்னேற்றம் இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் எஸ் அதோட பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் வருமா? இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து வந்து செய்யலாமா? செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களோட டிவைன் கிட்ட. ஆஸ் அ குரு கிட்ட கேட்குறீங்க. அந்த என்ன விஷயம் அப்படி கேட்குறீங்கன்னா, இந்த 2 விஷயமாக தான் இருக்கணும். ஒன்று ஃபைனான்ஸ்க்காக, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில். சில பேர் ஜாபில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ரொம்ப நாளாக வந்து ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ஃபைனான்ஸ் க்ரோத் இல்லை அப்படின்னு சில பேர் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக அங்கே ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக அதில் வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 10 இல்லைன்னா 12 மந்த்து, ஒரு 1 இயர் 6 to அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி 1 இயர்க்குள்ளே இல்லைன்னா ஆஃப்டர் 1 இயர் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களை ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த ஃபீல்டில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதை செய்யலாமா, அது ஒரு வேலையா இல்லை படிப்போ இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி இருப்பீங்க. சில பேர் வந்து கணவனை இழந்தவங்க பார்க்கலாம். ஒரு சிலர் சிங்கிளாகவே நீங்கள் வந்து அதாவது கணவன் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட சேர்ந்து இருக்க மாட்டீங்க, பிரிவினை இருக்க மாதிரி தெரியுது. நிறைய தொடர் ஃபெயிலியர் உங்களுக்கு இருக்குது. இந்த கேள்வி எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க, நிறைய ப்ரேயர் பண்ணுறீங்க, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து தனிமை தானா, எனக்கு லைஃப் லாங் இதுதான் என் தலைவிதியோ அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் நினச்சி வந்தது தான் இந்த கேள்வி உங்களுக்கு. ஓகேவா? அதை செய்யலாமா வேணாமா, சில விஷயங்கள் முயற்சி பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறீங்க. அந்த முயற்சியை பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனான்ஸ் ரீதியான விஷயங்களுக்காக மோஸ்ட் ஆஃப் தெரியுது. நீங்கள் அதுக்கான எஃபெக்டை வந்து நீங்கள் போடுங்க. சில யோசனைகள் இருக்குது, இதை செஞ்சால் எனக்கு இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது உங்களோட இன்டென்ஷன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க டிவைன். ஓகேவா? தேங்க் பண்ணுங்கள்.